இப்போ நம்ம செய்ய போகிறது என்னதுன்னா காலிஃப்ளவர் ரைஸ் இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு காலிஃப்ளவர் ஒன்று எடுத்துடுங்க. அதை சுடுதண்ணியில் அலசி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் மாற்றிட்டு அது கூட 2 டீஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிடுங்க. மைதா மாவு 2 ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன் போட்டுவிடுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன் போட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுவிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் சில்லி பவுட்ரு போட்டுவிடுங்க. சில்லி பவுட்ரு போட்டதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன் போட்டுவிடுங்க. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுவிடுங்க. கிளறி விட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் ஊற போட்டுவிடுங்க. கொஞ்சோண்டு தேவைக்கிறப்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுங்க. இப்போ நம்ம என்ன ரெசிபி செய்கிறோன்னா காலிஃப்ளவர் ரைஸ் எப்படி செய்வது அதுதான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நல்ல தெளிவான நிலையில் வந்ததுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுங்க. இதில் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிடுங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிடுங்க. நல்லா காலிஃப்ளவர் கூட மசாலாலாம் ஆட் பண்ணி நல்லா இதேமாரி நல்லா கிண்டி வச்சுடுங்க. கிண்டி வச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுடுங்க. காலிஃப்ளவர் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. ஊற்றி அதில் இந்த காலிஃப்ளவரை போட்டு நல்லா வறுத்து எடுத்துடுங்க. இந்த மாதிரி நல்லா போட்டு அதை நல்லா வறுத்து எடுங்க. ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஸ்பீடில் வச்சுடுங்க. மீடியம் ஸ்பீடில் வச்சு அது கொஞ்சம் நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்துடுங்க. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடுங்க. நீங்கள் நல்லா பொரித்து எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி செக்கச்செவன் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா முருகலாக இருக்கும். இதை ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் உள்ளே போடுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் உள்ளே போடுங்க. போட்டதுக்கப்புறம் 4 பூண்டு பல், இஞ்சி பூண்டு பல் ப்ளஸ் ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு ஒரு இதில் இடித்து எடுத்துக்கிடுங்க. இடித்து எடுத்து அதை உள்ளே போட்டுக்கிடுங்க. நல்லா எண்ணெய்க்குள்ளே போட்டு நல்லா கிண்டி எடுங்க. இஞ்சி பூண்டையும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் கேரட் 2 கேரட்டு நாங்கள் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கோம். அது 2 கேரட்டை உள்ளே தட்டுங்க. உள்ளே போட்டுருங்க. உள்ளே போட்டுட்டு நல்லா கிண்டுங்க. அது கூட கோஸு, கேப்சிகம், அதுக்கப்புறம் பீன்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. போடு. இப்போ கோஸ் போட்டாச்சு. அடுத்தது குடமிளகாய், அடுத்தது பீன்ஸ். நாங்கள் ஒரு 3 பீன்ஸ் அரிஞ்சு வச்சுருக்கோம். அந்த 3 பீஸை நல்லா சின்னதாக துண்டாக உள்ளே போட்டுவிடுங்க. துண்டாக அரிஞ்சு உள்ளே போட்டுவிடுங்க. நல்லா போட்டதுக்கப்புறம் நல்லா கரண்டியை வச்சு நல்லா வதக்குங்க. நல்லா காய்கறிகள் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிடணும். நல்ல பச்சை வாசனை வந்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் உள்ளே தட்டுங்க. பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் உள்ளே போட்டுட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுடுங்க. இதில் சிறிதளவு உப்பு ஆட் பண்ணிக்கிடுங்க. அப்போனா கொஞ்சம் ஸ்பீடாக இது வதங்கும். போட்டுட்டு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு செக்கச்சவன் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள்,
1 டீஸ்பூன் கறி மசாலா, 3ஐயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கிடுங்க. 2 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கிடுங்க. அதை ஆட் பண்ணி நல்லா கிண்டுங்க. அது கூட 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 2 டீஸ்பூன் வினிகர் போட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் நல்லா கலந்து விட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிடுங்க. சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுடுங்க. காயெலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தனியாக பொரித்து வச்சிருந்த காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா காலிஃப்ளவர் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் ரைஸை நீங்கள் உள்ளே தட்டிட வேண்டியதான். ஃபஸ்ட்டே ரைஸை வேக வச்சுட்டு அது நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு அதில் ரைஸை கொட்டுங்க. நீங்கள் இதில் எந்த ரைஸ்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டிங்கன்னா காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி. நீங்கள் நல்லா கிண்டினீங்கன்னா உங்களுக்கு கீழே உள்ள அடிப்பாகத்தில் இருக்க எல்லாமே மசாலா எல்லாமே மேலே வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். நல்லா கிளறி விடுங்க. அதேமாதிரி கிளறி விட்டுட்டு லைட்டாக டேஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு உப்பு ஏதாவது கம்மியாக இருந்தாலும் லைட்டாக ஆட் பண்ணிக்கிடுங்க. கொஞ்சம் கலர்னதுக்கப்புறம் அதில் வந்து நாங்கள் வந்து மிளகும் சீரகமும் நாங்கள் தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து நீங்கள் லைட்டாக உள்ளே ஆட் பண்ணிக்கிடுங்க. ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உள்ளே நீங்கள் நல்லா ஆட் பண்ணிக்கிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுடுங்க. கிண்டி விட்டுட்டு உங்களுக்கு சால்ட் ஏதோ பத்தலைனாலும் நீங்கள் அதில் கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிக்கிடுங்க. நல்லா கலரி விட்டுடுங்க. நல்லா கலரி விட்டிங்கன்னா இன்னும் அது நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நல்லா கலரி விட்டதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் வந்து கொத்தமல்லியை சிறிதளவு அரிஞ்சு வச்சு உள்ளே பரசி போட்டுடணும். பரசி போட்டுட்டு லைட்டாக கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி ஆயிரும். இது அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து சாப்பிடலாம்.